ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸை நான் வந்து பயங்கரமாக வந்து உயிராக நினச்சிட்டு இருக்கேன், அதில் நான் ஜெயிச்சே ஆகணும், ஸ்போர்ட்ஸ் என்னோட அடையாளமாக மாறணும்னு நினைக்கக்கூடிய எண்கள் எந்தெந்த எண்களாக இருப்பாங்க, எந்தெந்த எண்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது அவங்களுடைய அடையாளமாக மாறும்? உங்கள் டேட்டுக்கு அது கனெக்ட் ஆகுதா? உங்கள் டேட்டுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே என்ன மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கபடி, அதுவுமே வந்து எண்கள் பொறுத்து மாறுமா சார்? எல்லாமே வரும். ஏங்க ஒன்றை தொட்டால் தான் இன்னொன்று நீங்கள் உங்களால் ஷைன் பண்ண முடியும், நீங்கள் உங்களை அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் 2/11/2029 உள்ளவங்களுக்கு ரன்னிங் உங்களை அடிக்க முடியாது. 3/12/21/30 உங்கள் தேதி, உங்கள் டேட்டுக்கு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தாக்க கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், டென்னிஸு, பேஸ்கெட்பால், பேஸ்பால் இதெல்லாம் உங்களுக்கு வரும், உங்கள் கூடயே வரும். நீங்கள் செஞ்சாக்கா அதில் ஷைன் பண்ணிடலாம். 4/13/22/31 வந்துட்டு கிரிக்கெட்டு, கபடி, சினிமாக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா கேமராமேனு, எடிட்டிங்கு, சினி ப்ரொடியூசரு, சினிமா தயாரிப்பாளர் அதுவும் ஆகலாம். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு வந்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டு. 5/14/23 இப்படி வந்தீங்கன்னாக்கா கபடி, இப்படி வந்தீங்கன்னாக்கா சினிமாவில் வந்தாக்கா ஸ்டோரி ரைட்டரு, டைரக்டரு. 6/15/24 இப்படி பாக்ஸிங் வந்துடும். 6/15/24 பாக்ஸிங் உண்டு. அடுத்து ஜிம்னாஸ்டிக்கும் உண்டு. சினிமாவில் ப்ரொடியூசராக ஆகலாம், ஸ்டோரி ரைட்டராக இருக்கலாம், கேமராமேன் வரலாம். ஏன்னா ஒரே நம்ம ஒரு நம்பரில் எல்லாம் ஒரே இதில் இருக்க முடியும், பலவாறு பிரியணும். ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், முந்தைய பதிவில் வந்துட்டு யாரெல்லாம் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் எது எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நிறைய பேர் சார் நீங்கள் பிஸ்னஸ் பற்றி நிறைய சொல்லிட்டீங்க சார், நாங்கள் பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி வந்து நிறைய விஷயங்களில் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம், அதில் ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம், அதில் நாங்கள் எப்போ சக்ஸஸ் ஆகும், இல்லை யாருக்கெல்லாம் அந்த சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஸ்போர்ட்ஸு, சினிமா, கலைத்துறை அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க சார். அதில் முதல்ல வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸை நான் வந்து பயங்கரமாக வந்து உயிராக நினச்சிட்டு இருக்கேன், அதில் நான் ஜெயிச்சே ஆகணும், ஸ்போர்ட்ஸ் என்னோட அடையாளமாக மாறணும்னு நினைக்கக்கூடிய எண்கள் எந்தெந்த எண்களாக இருப்பாங்க, எந்தெந்த எண்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது அவங்களுடைய அடையாளமாக மாறும் சார்? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி உள்ளதுக்கு ஸ்போர்ட்ஸுங்கிறது அதை நான் சிம்பிளாக சொல்லுவேன். ஒரு 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 பர்சன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் எல்லாமே ஸ்போர்ட்டிவாக வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். ஸ்மார்ட்டாக இருப்பார், ஸ்போர்ட்டிவ். இப்போ தோனி இருக்கிறாரு, கேப்டன்லேயே வந்து கூல் கேப்டன் பேர் வாங்கினது என்னன்னாக்கா அது அந்த ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு. ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு. ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு அந்த டென்ஸோ அந்த ஒரு உள்ளுக்குள்ளே அந்த இரிட்டேட்டிங் வெறி இருக்கும், அது வேறு விஷயம். இப்போ அதுக்காக தோனிக்கு வெறி இல்லாமல் அவ்வளோ ஜெயிச்சார் அப்படி கிடையாது. அதனால் அதேமாரி ஸ்போர்ட்ஸை வந்துட்டு சேனல் பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா சில பேருக்கு வேறு எந்த சேனலும் பார்க்க மாட்டாங்க, வெறும் ஸ்போர்ட்ஸையே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவங்க ஸ்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க இருக்கிறாங்களோ இல்லையா, தொடர்ந்து அதை பார்த்தாவே ஸ்போர்ட்டிவாகவே அவங்க ஆயிடுவாங்க. நம்ம எதை பார்க்குறோமோ சில சண்டை சீன் மட்டும் தான் பார்ப்போம், டிமின் டிஷ் புஷ் ஷன்ட்டு. இவன் அதெல்லாம் பார்த்து முடிச்சு அடுத்து வந்தால் இவனால் உட்கார முடியாது, இவனுக்கு கை காலெலாம் ஊறும், யாரையாவது அடிக்கணும் போல இருக்குது, நீ அதை தானே பார்த்த பின்ன அப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸை பார்த்தாவே ஸ்போர்ட்டிவாக இருக்க வைக்கும், தோணும், வைப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிப்பாங்க. இப்போ எங்கிட்டலாம் வராங்க சில பேர் வந்துட்டு 10 குழந்தையில பேர் வைக்கிறது ஒன்று, சில பேர் 10 வயசில் 15 வயசில் அப்படிலாம் வரும்போது அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் பையனுக்கு அவன் எஜுகேஷனை நீங்கள் அது இதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவன் படிக்கட்டும், வேணான்னு சொல்ல. ஏன்னா இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் கூட பார்த்திங்கனாக்கா எஜுகேஷன் கண்டிப்பாக தேவை. எஜுகேஷன் இல்லாமல் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு அரசாங்கம் ஒன்று வச்சுருக்கு. நீக்கு நல்லா படித்தா தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும், படிக்காமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளே வர முடியாது. அதனால் எஜுகேஷன் அங்கே மஸ்ட் பீஸ் தேர். அப்போ நான் சொல்லிக் கொடுப்பேன், எப்பா நீங்கள் ஸ்போர்ட்ஸும் வந்து எவ்வளோக்கு இருக்குங்கன்னு சொல்லுவேன். இப்போ உங்கள் பையனுக்கு அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவன் படிக்க நினைக்கிறானோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக
ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு ஆர்வம் இருப்போ அவனை விட்டுருங்க. அவன் ஒருவேளை அவன் படித்தா கூட ஸ்போர்ட்ஸில் தான் அவன் போய் ஆர்வம் பண்ணுவான். அதில் தான் லைஃபே அவனுக்கு ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் படித்ததை வச்சு பண்ணிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன், சும்மா 2 பேரை சொல்கிறேன். ராகுல் டிராவிட்னு இருந்தார் கிரிக்கெட்டில். அவர் இன்ஜினியரிங். அனில் கும்ப்ளே அவரும் இன்ஜினியரிங். ஆனால் 2 பேரும் இன்ஜினியரிங் வேலையை பார்த்தாங்கனாக்கா இல்லை. கிரிக்கெட்டில் 2 பேருமே கேப்டனாக இருந்தாங்க. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்படின்னு சொல்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் இருந்தார். அவர் என்ன படித்தார்? 9ஓ 10ஓ டிகிரி முடித்தாரா? இல்லை. எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் கிடையாது. கங்குலி டிகிரி முடித்தார். இப்படி நிறைய பேர் சொல்லலாம். ஸோ எதுக்காக சொல்ல வரேன், நீங்கள் என்ன தான் பேசுங்க, சச்சின் டெண்டுல்கரால் அவர் பையனாலே அர்ஜுன் டெண்டுல்கரால் வர முடியல. அவனுக்கு கிட்டத்தட்ட 27-28 வயசு நெருக்கிட்டா பண்ண முடியல ஷைன். ஆனால் நான் சச்சினுடைய லைஃப் பார்த்து தான் நான் இப்போ கிரிக்கெட்டர் ஆனேன் அப்படிலாம் சொல்கிறவங்களாம் போய் அவர் பையனால் வர முடியாது. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் ஒருத்தர் தான் வர முடியும். அது மாதிரி உங்கள் டேட்டுக்கு அது கனெக்ட் ஆகுதா அப்போ நீங்கள் அதை எடுங்க. உங்கள் டேட்டுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே என்ன மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா கபடி, அதுவுமே வந்து எண்கள் பொறுத்து மாறுமா சார்? எல்லாமே வரும். இப்போ இந்த எண்ணில் பிறந்திருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கபடி தான் கை கொடுக்கும், இந்த எண்ணில் பிறந்தாங்கன்னா இவங்களுக்கு கிரிக்கெட் தான் கை கொடுக்கும். அதை தான் இதை நீங்கள் மாற்றி ஏன் இவரே எடுத்து சிம்பிளாக எப்படி சொல்ல தோனியுமே எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அவர் ஆரம்பத்தில் வந்து கிரிக்கெட் பிளேயர் கிடையாது, ஃபுட்பால் பிளேயர். அதுலேயும் கோல் கீப்பர் தான் அவர். இங்கே விக்கெட் கீப்பர். அங்கேயும் வந்து எப்படி சூஸ் பண்ணுறாரு பாருங்க. அது இறைவனாக அவருக்கு ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்குறது. கல்வி ஞானம் கேள்வி ஞானம் மாதிரி அவருக்கு வந்துட்டு கேள்வி ஞானத்தோட கேள்வி ஞானம் இருந்திருக்கு. அவராக அதை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபுட்பாலில் போனார், அங்கேயும் கோல் கீப்பராக இருந்திருக்கிறாரு. திருப்பி அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம நாட்டில் இப்போ இன்ன காலகட்டத்துக்கு ஃபுட்பால் இன்னும் நம்ம வந்து அவ்வளோ பெருசாக ஷைன் ஆக முடியாது, பேர் வாங்க முடியாது. நம்ம உலகம் ஃபுல்லாக புகழ் பெறணும், பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தானே அதில் அந்த ஏஜுக்கு, சின்ன ஏஜுக்கு. அப்போ கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தால் ஈஸியாக வந்துடலாம். எங்கேயும் விக்கெட் கீப்பர் கரெக்டாக வந்தார். கரெக்டாக நேஷ்னல் நம்ம டீமுக்குள்ள உள்ள நுழைஞ்சார். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பேரோடு இருந்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து இப்போவுமே அவர் மறந்துட்டாங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, நான் அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான். உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாது. இதைத்தான் சொல்கிறது. ஒருவேளை அவங்க மாறியா இப்போ ஒருவேளை தோனி ஃபுட்பால் பிளேயராகவே இருந்தார்னு வச்சுருக்கீங்களேன், ஏதோ விளாண்டுருப்பார், போயிருப்பார், வச்சுருப்பார், அவ்வளோதான். அவர் ஆசைக்கு விளாண்டுருப்பார். ஆனால் இந்த ஃபேம், இந்த புகழும், இந்த பணமும் இதெல்லாம் கிடச்சிருக்குமான்னா கிடச்சிருக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் மாறிட்டார். இல்லை சொல்கிறேன், இதைத்தான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கும் அதுதான். நீங்கள் பிடிச்சதை நீங்கள் செஞ்சுருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குமான்னா பண்ணியிருக்காது. உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு எது கனெக்டிவிட்டியோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தோனி மாதிரி உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாது. அது எங்கே விட்டுச்சு? இவர் கிரிக்கெட் இவர் விடவே இல்லையா? இவர் விட்டுட்டார். எதில் ரிட்டையர் ஆகி எத்தனோ வருஷம் ஆகுது, ஆனால் கிரிக்கெட் இவர் விளையாடுற ஐபிஎல்லில் இருக்கிறாரு. ஒருவேளை ஐபிஎல்லில் இந்த வருஷம் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு என் பார்வைக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் விளையாட மாட்டார். அந்த மேட்ச் ஆகிறதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணுவாங்க. அவர் அட்வைசர்னு போட்டு விட்ருவாங்க. டீமுக்கு அட்வைசர் இதெல்லாம் ஒன்று தான். கோச்சர்னு போடலாம், அட்வைசர் போட்டாலும் போடுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி அவர் அட்வைசர் தான் போடுவாங்க. ஒன்றும் தவறு கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் விட்டாலும் உங்களை அதை விடாது. கபில் தேவும் அதே தான். கிரிக்கெட் விட்டு போகலையே. அவர் தூரமாக இருந்தால் கூட ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரு. இருந்தால் கூட கிரிக்கெட் அவரை விடலை. உங்களுக்கு எது கனெக்டிவிட்டியோ அதை நீங்கள் தொட்டிட்டாக்கா உங்களை அது விடாது. இந்த இப்போ சொல்கிறேன், இப்போ 1லேருந்து 9 நம்பர் வரைக்கும் இருக்குது. யார் யாரெல்லாம் நீங்கள் தொட்டுட்டாக்கா உங்களுக்கு அதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறது. கிரிக்கெட்லேயே வந்துட்டு எதை சொன்ன கிரிக்கெட் இருக்குது, பேஸ்பால் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, கபடி இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் நீங்கள் நடுவில் ஒன்று கேட்டிங்க, அப்புறம் யார் யாருக்கெல்லாம் அந்த கலை சம்மந்தப்பட்ட ஆர்ட்டு அது வரும். ஏன் நடிகர் சிவகுமார் கூட முதல்ல ஆர்டிஸ்ட்டை தான் இருந்தால் படித்தார். ஆர்டிஸ்ட்லேயே படிச்சுட்டு அப்படியே ஆர்ட்டுக்குள்ளே வந்துட்டார். இது கலைக்குள்ளே சினிமா கொண்டு வந்தார். 2 கனெக்டிவிட்டி அண்ணன் தம்பிக்கு தான். அதுக்குள்ளே வந்தார், ஷைன் ஆகிட்டார், கிளிக் ஆகிடுச்சு, ஷைன் ஆகிட்டார். இதுலேயும் தாண்டி ஜிம்னாஸ்டிக்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் உச்சம். அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே ஜிம்னாஸ்டிக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருக்கானா? இல்லை. அதெல்லாம் மயிர் குச்சிரேரியம் செய்கிற செயல்பாடு. அதெல்லாம்
இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கேருந்து பார்த்தா அந்த இடத்துல போகிறவங்களே என்ன எங்கடா போகிறீங்க, ஒன்று எந்த வித பிடிமானம் இல்லாமல் தான் பறக்குறாங்க. கீழேருந்து நம்மளாம் பறக்க முடியுமானா அவங்களும் பறப்பாங்க. ஆமாம், ஹை ஜம்ப்லாம் இவ்வளோ ஹை ஜம்ப்பு எப்படிலாம் முடியுது, நம்மளால் பார்க்க தான் முடியும், நம்மளால் செய்ய முடியாது. ட்ரைனிங்குன்றது ஒன்று இருக்குது, அவங்க டேட்டுக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த டேட்டில் உள்ளவங்களாம் ஏன்னா ஒரு இதுக்கு வந்து கோல் அடிக்கிறவங்க, கோல்டு மெடலிஸ்ட் ஆகுறவங்க ஏதாவது ஒரு மெடல் வாங்கிடலாம். அப்படின்னாக்கா உங்களுக்கு எது கனெக்டிவிட்டியோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தேதிக்கு உங்களால் அதெல்லாம் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 10 19 28 உங்களுக்கு நீங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸும் டச் பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்லுவேன். நான் சொல்கிறத பண்ணிங்கனாக்கா நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாது. அதுதான் இப்போ சப்ஜெக்ட். அதை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் எக்ஸாமில் ஒரு 2-3 பேரை சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், கிரிக்கெட் இவர் டிராவிட்டு கூட அவர் எங்கே விட்டார்? அவர் விட்டார் ஆடுறத. கிரிக்கெட் அவரை விடலையே, சுற்றி தானே வர்றாரு. அனில் கும்பலும் கிரிக்கெட் ஆடுறதை விட்டுட்டார், ஆனால் கிரிக்கெட் அவரை விடலை. அதுக்கு தான் சொல்கிறேன். இதுமாரி நீங்கள் விட்டுட்டாலும், ஆமாம் விட்டுட்டான்றதுக்கு அர்த்தம் என்னது, ஏஜ் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு, அதுக்கு அர்த்தம் அதுதான். ஆனால் உங்களை அட்வைஸரு, மென்டர்னாக்கா சீஃப் இது அட்வைஸரு அப்படின்னு உங்களை விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது சுற்றி வருவீங்க. ஐபிஎல் இருக்கிற வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு பஞ்சம் இல்லை. இவங்க வர ஆளுங்களுக்கு எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஜிம்னாஸ்டிக்கை நீங்கள் தொட்டுட்டிங்கனாக்கா, ஏன்னா ஜிம்னாஸ்டிக்கு எல்லாருக்கும் வராது. கண்டிப்பாக ஜிம்னாஸ்டிக்கை நீங்கள் தொட்டிங்கனாக்கா அந்த ஜிம்னாஸ்டிக்கு கடைசி வரைக்கும் உங்களை விடாது. பிடி உஷா அவங்க இப்போ வரைக்கும் பிஸி தான். ஏதோ ஒரு போஸ்டிங்கில் அவங்க வந்து பெரிய சேர்மனாக இருக்கிறாங்க. அவங்க தான் இந்தியாவின் தங்க மங்கைன்னு ஒரு பேர். ஏன்னா ரன்னிங் இதில் வந்துட்டு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு வாங்கி கொடுத்தது ஃபஸ்ட்டு பிடி உஷா தான். நான் நினைக்கிறதுல 40-45 வருஷம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், இல்லையா பிடி உஷா? ஆமாம், கேரளாவிலேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது தங்க மங்கைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. நான் படித்த ஒரு இந்து பேப்பரில் ஏதோ ஒரு போஸ்ட் மறந்துட்டேன். இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. அடுத்து 2/11/20 இந்த தேதி பிறந்தவங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிள்? நான் சொல்லுவது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸையும் எடுக்கலாம். அதுக்கு தான் உதாரணம் தோனியை நான் சொன்னேன். தோனி கூட ஃபுட்பால் எடுத்தார். எது கனெக்டிவிட்டின்றது கிரிக்கெட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. கோல் கீப்பர், விக்கெட் கீப்பர் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டார். நான் சிலது சொன்னால் கூட நீங்கள் பலதுன்னா கூட உங்களுக்கு கனெக்டிவிட்டி நான் எது சொல்கிறோமோ அதை மட்டும் உள்வாங்கி அதை கெட்டிமாக பிடிச்சிக்கிங்க. நான் சொன்னது மட்டுமே ட்ராக்கோடு மற்றதெல்லாம் தொடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மற்றது தொடுங்க. ஒன்றை தொட்டால் தான் இன்னொன்று நீங்கள் உங்களால் ஷைன் பண்ண முடியும், நீங்கள் உங்களை அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் 2/11/20 உள்ளவங்களுக்கு ரன்னிங் உங்களை அடிக்க முடியாது. அடுத்து கபடி, அதெல்லாம் ஃபேமஸ்ஸு. உங்களை எப்பவும் கடைசி வரைக்கும் நீங்கள் அதை விட்டாலும் அது உங்களை கடைசி வரைக்கும் விடாது. ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ரைட்டு. 3/12/21/30 உங்கள் தேதி, உங்கள் டேட்டுக்கு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தாக்க கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், டென்னிஸு, பேஸ்கெட்பால், பேஸ்பால் இதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் கூடயே வரும். நீங்கள் செஞ்சாக்கா அதில் ஷைன் பண்ணிடலாம். 4/13/22 ஆமாம், உங்களுக்கு நான் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படி பார்த்தாக்கா அந்த இது கூட நான் விட்டுட்டேன். 2/11/20 கூட சினிமாவில் கூட சொல்லலாம், வெறும் இதுலேயும் சொல்லாமல். ஏன்னா சினிமாவும் ஒரு கலை தானே. சினிமாவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காமெடி உங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். என்ன நீங்கள் எடுத்து பாருங்கள், பழைய காமெடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அந்த தேதியில் இருப்பாங்க. காமெடியில் கிங்காக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த தேதி வருவாங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக கை வந்துக்கலாம். அது இல்லாமலே ஒருத்தர் இருந்தாருங்க. அப்படி பார்த்தா விவேக் கூட இருந்தார். விவேக் 2 இல்லை, 1 தான். இதுவும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க. மீதி நீங்களே புரிஞ்சுக்கிங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அது விடாது. வடிவேலும் பார்த்தீங்கன்னா அவரு 2 இல்லை, அவர் 9. அவர் 27 நினைக்கிறேன். ஆமாம் தெரியும், 27 தான். அவர் பண்ணலையே. அவர் எங்கே காமெடி பண்ணார்? காமெடியிலேருந்து வந்து ஹீரோ ஆகிட்டார் அவர். அது மாதிரி சொல்கிற ஒரு பேச்சுக்கு இந்த 2/11/20 உங்களுக்கு வந்து காமெடி இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் 2ஆம் தேதியில் பிறந்திருக்கேன் அப்படின்னா அது கை கொடுக்கும். அதுதான் ஷார்ட் டைமில் ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்புறம் 3 சொல்லிட்டேன். 4/13/22/31 வந்துட்டு கிரிக்கெட்டு, கபடி, சினிமாக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா கேமராமேனு, எடிட்டிங்கு, சினி ப்ரொடியூசரு, சினிமா தயாரிப்பாளர் அதுவும் ஆகலாம். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு வந்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டு, அதை கிரிக்கெட் சொல்லிட்டேன். ரைட்டு. 5/14/23 இப்படி வந்தீங்கன்னாக்கா கபடி, இப்படி வந்தீங்கன்னாக்கா சினிமாவில் வந்தாக்கா ஸ்டோரி ரைட்டரு, டைரக்டரு.
6-15-24க்கு இப்படி பாக்ஸிங் வந்துடும். 6-15-24க்கு பாக்ஸிங் உண்டு. அடுத்து ஜிம்னாஸ்டிக்கும் உண்டு. சினிமாவில் ப்ரொடியூசர் ஆகலாம், ஸ்டோரி ரைட்டராக இருக்கலாம், கேமராமேன் வரலாம். ஏன்னா ஒரே நம்ம ஒரு நம்பரில் எல்லாம் ஒரே இதில் இருக்க முடியும். பலவாறு பிரியணும். பிரிஞ்சு இருந்தால் தான் எதுலையாவது ஒன்று ஷைன் பண்ண முடியும். உங்களுக்கு நீங்கள் இதில் எது சூஸபிள், நீங்கள் நான் இவ்வளவும் சொல்லிட்டேன், ஒரு ஆள் அவ்வளோத்தையும் தொடணும்னு நான் சொல்லலை. அது உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுதோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளவும் வருது, இவ்வளோத்தில் உங்களுக்கு எது ஓகே ஆகுதோ அதில் நீங்கள் போயிருங்க. நீங்கள் அதுக்காக இவ்வளோ ஒரே ஆள் இவ்வளோ நான் செய்யணும்னு நான் சொல்லலை. அடுத்து 7-16-25 ஜிம்னாஸ்டிக்கு, ஆக்டிங்கு, கேமராமேனு, கபடி, அதெல்லாம் உங்களுக்கு வரும். 8-17-26 சினிமாவில் டைரக்டரு, எடிட்டரு. அந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டு, கபடி. அப்புறம் 9-12-27 டைரக்டரு, சினிமா ப்ரொடியூசரு. இப்படி வந்தாக்கா ரன்னிங்கு, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு, கபடி. சிலதை நான் விட்டுருப்பேன். ஆனால் எதெல்லாம் விட்டுருப்பேங்கிறத விடுறத விட எதை விடக்கூடாதோ அதை எழுதியிருக்கிறேன். இது உங்களுக்கு விடக்கூடாது. இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்களை விடாது. அதை மட்டும் எழுதிட்டேன். இது எல்லாமே நிறைய ஸ்போர்ட்ஸில் இருக்குது. அதெல்லாம் கூட விட்டுருக்கலாம். நீங்கள் அதை கூட நான் படித்து இல்லைங்க அது கூட நான் டச் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது கூட விட்டுரும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களை விடாது. அதுக்கு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக எல்லா தேதியில் பிறந்தவங்களுக்கும் எல்லா நம்பரும், எல்லா கிரிக்கெட்டையும், எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லாமே அள்ளி நிறைய கொடுத்துருக்குறேன். யார் யாருக்கு எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா லைஃப்பில் நீங்கள் உங்களை அதை விட்டாலும் அது உங்களை விடாமல் தொடர இருக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வணக்கம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி கலைத்துறை இதிலெல்லாம் சாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா, இதில் தைரியமாக இறங்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.